திருப்பாவையும் மறக்க முடியாது இல்லையா? ஒவ்வொரு கோயிலையும் ஆச்சரியமா சுப்பிரபாதம் பண்றச்சு திருப்பாவை தானே. அப்படிப்பட்டதான ஆண்டாள் எங்க வாசம் பண்ணினா அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படிங்கிறதான திவ்ய தேசம். அது பெரும்பாலும் பாண்டிய தேசம், பாண்டிய நாடுன்னு சொல்றது. அங்க வனப்பகுதியில வராகன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தான. வராக பெருமாள், வராக கஷேத்திரம்னு சொல்றது உண்டு. அந்த வராகம் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கக்கூடிய இடத்துல பிருகு மகரிஷின்னு சொல்லக்கூடிய ஒரு மகரிஷி, மார்க்கண்டேயர் அப்படிங்கிற 2 பேரும் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தபஸ் பண்ண விடாம காலநேமிங்கிறதான ஒரு அசுரன் அவளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான். உடனே இவர் இந்த பிருகுவும் மார்க்கண்டேயர் 2 பேரும் வராக பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். எங்களை ஒரு தியானமோ தபஸோ பண்ண முடியாம இந்த காலநேமிங்கிற அசுரன் ரொம்ப எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கா, எங்களை ரட்சிக்கணும்னு கேட்கலாம். எப்படி ராமாயணத்துல வனப்பகுதிக்கு எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் எழுந்தருளும் பொழுது அங்க தண்டகாரண்யத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் ஏகி பஸ்ய சரீராணி நாமா, நல்ல வேளை நீ வந்தியேப்பா, எந்த இத்தனை ராட்சசர்கள்னால தொல்லையினால எங்களால தபஸ் பண்ண முடியல, எங்களுடைய சரீரத்தை பார், ஏகி பஸ்ய சரீராணி, சரீரத்தை பார், எவ்வளவு ரத்த விழாதான் இருக்கு, எனக்கு நீங்க அபயம் கொடுக்கணும்னு வேண்டினார். சக்கரவர்த்தி திருமகன் சொன்ன வார்த்தை, நிச்சயமாக இந்த மனத்திலேருந்து நான் மீண்டும் அயோத்திக்கு போறதுக்குள்ள உங்களுடையதான பிரார்த்தனை நிறைவேற்றுறேன்னு பெருமாள் அபயம் கொடுத்தார். பெருமாள் அப்படி அபயம் கொடுக்கக்கூடியவர் இல்லையா? எப்படியோ எப்பொழுதுமே சதுர்புஜத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள். அதான் ஆண்டாள் ரொம்ப அற்புதமாக பாடுறான். பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடியவன் பாடுறான் அற்புதமா. எங்களை முன்னோ எழுப்புவாய் பேசும், எங்களை முன்னோ எழுப்புவாய் பேசும், நன்றாயே நின்றாய் நானாய் மாவுடையாய், நன்றாயே நின்றாய் நானாய் மாவுடையாய், தங்கொடு நங்கொடு ஏனும் கடற்கையில்